வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி மேல தான் இந்த மாசம் சஞ்சரிக்க போறார். அப்போ செவ்வாய் ராசி மேல சஞ்சரிச்சா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்கும் இந்த மாசம். அப்ப ஏதோ ஒரு வகையில நமக்கு டென்ஷன் தர்ற மாதிரியான சில நிகழ்ச்சிகள் நம்மளுடைய குடும்பத்துல நடக்கும். அது நமக்கு கோபத்தை தர்ற மாதிரி இருக்கலாம், அல்லது வருத்தத்தை தர்ற மாதிரி இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த டென்ஷன் அதிகமா இருக்கும். அதனால யாரு கூடயாவது கோவப்படுவோம், யாரு கூடயாவது சண்டை போடணும் போலயே இருக்கும், யாரையாவது அடிக்கணும் போல இருக்கும், பழி வாங்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நிறைய வரும் பார்த்துக்கோங்க. அதனால என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு கத்துக்கங்க. ஒரு சிலருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அல்லது ஏதோ ஒரு வகையில வேற யாரு கூடயாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கும். அதே மாதிரி ராசி மேல செவ்வாய் இருந்தாலே ஒரு சிலருக்கு இந்த காயங்கள் ஏற்படும் அப்படின்னு இருக்கும், காயம் புண்ணு ஏற்படணும் அப்படின்னு இருக்கும். அதனால இந்த வாகன போக்குவரத்து இருக்குல்ல, அந்த வாகன போக்குவரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அதே போல அந்த செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில பூமி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், அதை சரி செய்யணுங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வரும். அதே போல ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில வேலை வாங்கணும், அல்லது இராணுவத்துறையில நம்ம சேர்ந்து பணிபுரியணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இந்த மாசம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ, அதாவது குறிப்பா உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கோ திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரலாம். அது உங்களை கொஞ்சம் டென்ஷன் படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவானும் உங்களுடைய ராசி மேலதான் இருக்காரு. பொதுவா குரு பகவானும் ராசி மேல இருக்கக்கூடாது. ஏன்னா குரு அலைச்சல் திருச்சல் குடிக்கக்கூடிய கிரகம். அப்ப என்ன பண்ணுன்னா சிலருக்கு வீடு மாற்றங்களை ஏற்படுத்தும், சிலருக்கு ஊர் மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் போய் பொழைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். அதே போல குரு பகவான் ராசி மேல இருந்தா சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படும். இப்ப குழப்பங்கள்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால முடிவு செய்ய முடியாது. ஒரு விஷயத்த செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான மன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால எதையுமே நிதானமா யோசிச்சு முடிவு பண்றது நல்லதுங்க. அதே போல ராசி மேல குரு இருக்கிறது சிலருக்கு ஏதாவது பொருள் இழப்பீடு, சொத்துக்கள் இழப்பீடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு குரு ராசி மேல இருக்கிறது ரொம்ப நன்மைகளை செய்யாது. அப்ப குரு ராசி மேல இருந்தா நாங்களே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வனவாச பலன் அப்படின்னு சொல்லுவோம். வனவாசம்ங்கிறது என்னது? எதையாவது பொருளையோ சொத்தையோ அல்லது உறவுகளையோ இழந்துட்டு நம்ம எங்கேயாவது போறோம்ல, தனி பரமாணிக்கிறோம்ல, அதுதான் வனவாசம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான கொஞ்சம் பலன்கள் ரிஷபராசிக்கு இருக்கு. அதனால எதையும் ஒரு தடவைக்கு இரு தடவை முயற்சி பண்ணி யோசிச்சு செய்யறது நல்லது. ஒரு சிலருக்கு கடன் காட்சியினால தொந்தரவுகளை கொடுத்துரும். கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் டார்ச்சர் உருவாயிடும். ஒரு சிலருக்கு இந்த குழந்தைகள்னால கவலை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி குழந்தைகள்னாலையும் சிரமங்களோ அல்லது கவலைகளோ வரலாம். ஒரு சிலருக்கு இந்த நகை நட்டுக்கள் இழப்பீடு அல்லது ஏலம் போறது அல்லது அடமானம் போறது அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு இந்த கடன் பிரச்சனைக்காகலாம் பயந்து போய் இந்த செல்போன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா வேற எங்கேயாவது நம்ம ஊரை விட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது இல்லை, அதெல்லாம் இந்த குருனால தான் வரும். அப்ப இந்த குரு பெயர்ச்சி இனி 7-8 மாசம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. சரி. அடுத்து சனி பகவானை எடுத்துக்கோ. சனி பகவான் உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு. 10ஆம் அதிபதி தான் சனி பகவான். சரிங்களா? தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தான். அப்ப ஏதாவது ஒரு வகையில தொழில் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க ஜாதகத்தை பாருங்க, என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு உங்க ஜாதகத்துப்படி
தெரியுதோ அந்த மாதிரியான தொழில்களை வந்து நீங்கள் துவங்கலாம். அப்படி தொழில் துவங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தொழில் நல்லா தான் இருக்கும். தொழிலில் வந்து பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தொழிலில் நல்ல லாபங்களும் நல்ல ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து கேது பகவானை எடுத்துக்குவோம். கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல தான் இருக்காரு. 5வது இடத்துல கேது இருந்தா இப்போ வந்து புத்திர தோஷம் அப்படின்னு அர்த்தம். புத்திர தோஷம்னா பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது நம்ம கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம், அல்லது பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவு வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நல குறைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கு. ராகுவை பொறுத்தளவுக்கு 11ல தான் இருக்கு. ராகு 11ல இருந்தா நன்மைகளை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அது வந்து எதிர்பாராத நன்மைகளை வந்து கொடுப்பார் ராகு பகவான். ராகு பகவான் வந்து இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், கடத்தல், சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுல தான் நமக்கு வந்து வருமானத்தை கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து அவர் பார்ப்பார். ஆனாலும் நம்ம சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செஞ்சா பின்னாடி சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால நீங்க கவனமா நேர்மையான வழியில சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றது தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான். 4ஆம் அதிபதி 3ல இருக்காரு. 4ஆம் அதிபதி 3ல இருந்தா உங்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாம போகும். அதே மாதிரி ஏதாவது சொத்து பத்துக்களை விற்கிறது, வாங்கிறது, அல்லது அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடி மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது ராசிக்கு போயிடுவார். அப்போ ஆடி 16க்கு அப்புறம் சில ரிஷப ராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம் வரும், அல்லது வீடு வாங்குறதுக்கு, வீடு திருத்துறதுக்கான யோகம் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது, அல்லது வாகனங்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கூட கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா புதன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். அவர் 3வது ராசியில தான் இருக்காரு. புதன் 3வது ராசியில இருந்தாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல அலைச்சல் திருச்சல் வந்து ஏற்படக்கூடிய மாசம் இந்த மாசம். அதனால அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி போயிட்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அதே போல இளைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த கொஞ்சம் உடல்நல குறைகள் வந்து ஏற்படும். ஏதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் வந்து போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆக ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாசத்துல தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு, ராகு அதெல்லாம் நல்லா இருக்கு, அதனால வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் டென்ஷனை தருவாரு, நம்ம பொறுமையா இருக்கணும். குரு வந்து குழப்பத்தை தருவாரு, நிதானமா நம்ம முடிவு எடுக்கணும். இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா ஆடி மாசம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ரிஷபராசி நண்பர்களே.